நாம எல்லாருமே தினம் தினம் ஒரு சின்ன தவற செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அந்த தவறு நம்மளோட எதிர்காலத்தையே கொஞ்சம் கொஞ்சமா பாழாக்குது. நாம செதுக்க நினைச்ச கனவுகளை உடைக்குது. அந்த தவறு என்ன தெரியுமா? அதுதான் முக்கியமானதை தள்ளி போடுவது. இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்துக்கலாம், இன்னொரு நாள் செஞ்சுக்கலாம், இன்னைக்கு டயர்டா இருக்கு. இந்த சின்ன சின்ன வார்த்தைகள் தான் நம்மளோட வாழ்க்கையை திருப்பி போடுற பெரிய சாபம். நாம எப்போ ஒரு வேலையை தள்ளி போடுறோமோ அப்போ அந்த வேலைக்கான சுமை நம்ம மனசுல இருந்து மறைஞ்சிடுறது இல்ல. அது என்ன பண்ணும் தெரியுமா? ஒரு சின்ன இருண்ட நிழல் மாதிரி நம்ம மனசுக்குள்ள உட்கார்ந்துகிட்டு நிம்மதியே கெடுக்கும். நீங்க டிவி பார்த்தாலும், பேசிக்கிட்டு இருந்தாலும், சாப்பிட உட்கார்ந்தாலும் அந்த முடிக்காத வேலை ஒரு குற்ற உணர்வா உங்களை தொந்தரவு பண்ணும். நீ இன்னும் அந்த முக்கியமான ஃபைலை முடிக்கல, உன் ஹெல்த்துக்கு நீ இன்னும் வாக்கிங் போக ஆரம்பிக்கல, அந்த படிப்பு இன்னும் பாக்கி இருக்கு. அந்த குற்ற உணர்வு உங்க சந்தோஷத்தை குடிக்க ஆரம்பிக்கும். தாமதம் என்பது வேலையை முடிக்கிறதுல இருக்கிற கஷ்டம் இல்ல, அது மன நிம்மதியை பறிக்கிற ஒரு நச்சு பழக்கம். இந்த தாமதம் எப்படி நம்ம எதிர்காலத்தை பாழாக்குதுன்னு பார்ப்போம். நம்ம வாழ்க்கையில ஒவ்வொரு பெரிய இலக்கம் சின்ன சின்ன முயற்சிகளால் கட்டப்பட்டது. ஒரு வருஷம் கழிச்சு நீங்க ஒரு பெரிய பணக்காரர் ஆகணும்னா அது இன்னைக்கு நீங்க தினமும் சேமிக்கிற சிறு தொகையால தான் நடக்கும். நீங்க இன்னைக்கு ஒரு நாள் தள்ளி போடும்போது அது அந்த ஒரு நாளை மட்டும் கெடுக்கல, அது அடுத்த நாள் வேலையையும் சேர்த்து வைக்குது. அது உங்க இலக்கை அடைய வேண்டிய நேரத்தை தூரமாத்துது. உதாரணத்துக்கு, நீங்க ஒரு புக்கை தினமும் 10 பக்கம் படிக்கணும். இன்னைக்கு தள்ளி போடுறேன்னு சொன்னா நாளைக்கு நீங்க 20 பக்கம் படிக்கணும். அந்த சுமை அதிகமா போகும்போது கடைசியில நீங்க அந்த புக்கையே மூடி வச்சிடுவீங்க. தாமதம் நம்மளோட சக்தி, நேரம், ஆர்வம் எல்லாத்தையும் மொத்தமா திருடிடுது. இந்த தாமதங்கிற பழக்கத்தை உடைக்கிறதுக்கு நீங்க ஒரு பெரிய விஷயத்த செய்ய தேவையில்லை. ஒரு சின்ன மாற்றமே போதும். 1. 2 நிமிட விதி. நீங்க ஒரு வேலைய 2 நிமிஷத்துக்குள்ள முடிஞ்சிரும்னா அதை தள்ளி போடவே கூடாது. இப்பவே செஞ்சு முடிச்சிடுங்க. உதாரணத்துக்கு, ஒரு இமெயிலுக்கு பதில் சொல்றது, ஒரு பாத்திரத்தை கழுவுறது. இந்த சின்ன வெற்றி அடுத்த பெரிய வேலைக்கு உங்களுக்கு ஊக்கத்தை கொடுக்கும். 2. ஆரம்பத்தை மட்டும் இலக்கு வையுங்கள். ஒரு வேலையை முடிக்கணும்னு நினைக்காம இப்போதைக்கு சும்மா 5 நிமிஷம் ஆரம்பிச்சு பார்க்கணும்னு மட்டும் நினைங்க. அந்த 5 நிமிஷம் கடக்கும்போது மீதி வேலையை முடிக்கிற ஆர்வம் தானா வந்துடும். 3. அது அல்ல, இது. உங்க மனசுக்குள்ள ஒரு குரல் இதை நாளைக்கு செய்யலாம்னு சொல்லும்போது நீங்க உடனே இதை இப்போதே செஞ்சே ஆகணும்னு முடிவெடுங்க. நன்றி.